नासदाति नो सदाति तदानीं नासिद्रजो नो व्योमा परो यत् किमावरीवः कुह कस्य शर्मन्नम्बा किमासीत् गहनं गभीरम् வணங்குகிறோம் இறையே உனதருள்தா காக்கும் கடவுளே ஜென்மம் எனும் தெய்வமே ஐம்பெரும் பூதம் நீயே உன்னை அன்றியே எம் படைப்புகள் இங்கே உன்னை தொழுதே அகம் முகம் மகிழ்ச்சியில் மலர்வோமே. சக்தி கொண்ட பரமேஸ்வரா உனதருள் தருவாயாம் வாழவே ஒரு தரம் வரம் பெறவே தொழுகிறோம் வளம் பெறவே மாலை கொண்டு சூடுவோம் பக்தி கொண்டு கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். ஆங்கிலேய அதிகாரம் மற்றும் கல்வியின் காரணமாக மேலெழும்பிய கோட்டை அறைகளில் அதிகபட்சமாக மேல் ஜாதியை சேர்ந்த இந்துக்கள் தான் இருந்தாங்க. உழவர்கள் வேலையாட்களாக இருந்தாங்க. தலித் இனத்தை சேர்ந்த மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பழங்கால மூட நம்பிக்கைகள் பூமி கலாச்சாரத்தின் குறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் அதை கடைபிடிச்சாங்க. தலித் அரிஜனங்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அவங்களுக்கு ஞானம் கல்வி வளர தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவங்கள கிராமத்தை விட்டு நகரத்தை விட்டு ஒதுக்கி வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் ராஜ்யமும் மேற்கத்திய கலாச்சாரமும் அறிவான கருத்துக்களின் வளர்ச்சியால் ஜாதி வேறுபாட்டை பற்றி ஒரு புது கேள்வி உருவானது. அதோட விளைவு சீர்திருத்த போராட்டங்களா வேகமா ஆரம்பிச்சது. இந்த போராட்டத்துக்கு விதவிதச்சவர் தான் பூனாவை சேர்ந்த ஜோதிராவ் புலே. அவர் 1873 சத்திய சோதக்குங்கிற கழகத்தை உருவாக்கினார். அதோட லட்சியமே மனுஷனுக்கே உண்டான பெருந்தன்மையை ஜாதி மத பேதத்திலிருந்து விலக்கி புகழ் சேர்க்கணுங்கிறது தான். ஐயா, பிந்தையாவோட வீடு எங்க இருக்கு? அதோ எதிரில் இருக்கு பாருங்க. அதுவா? தோட்டக்கார இனத்துல பிறந்த ஜோதிராவ் புலே பிராமணனா இல்லாதவங்களுக்கு கல்வி போதிக்க வேண்டியது அவசியம்னு நினைச்சார். 1848 பூனாவில் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். எந்திரிமா. அங்க உட்காரு. நேரம் ஆயிடுச்சு. இனிமே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, குழந்தைகளே, இந்த பாடசாலையை நான் துவக்கி வைப்பதற்கு முன்பு நாம் நம் அனைவரின் சார்பாக என் லட்சியத்தை அடைவதற்காக உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நான் திரு பீடே அவர்களுக்காக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடசாலையை இந்த அறையில் நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார். நான் அந்த மிஷனரி ஆசிரியர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்கள் பலவிதமான குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து இறுதியாக நான் எனது பிராமண நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் பிராமணர்களின் ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டிருந்தாலும்
எனக்கு துணையாக இருக்கிறார்கள். எனது லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் இந்த பாடசாலையின் ஊக்க சக்தியான திரு ஜோதிராவ் ஃபூலேயிடம் இந்த பாடசாலையை அவர் துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாள். சில வருடங்களுக்கு முன்பாக நான் எனது பிராமண நண்பருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டேன். நண்பர்களுடைய சொந்தக்காரர்கள் என்னை பார்த்தார்கள். என்னை அந்த இடத்தை விட்டு செல்லும்படி அவமானப்படுத்தினார்கள். அவர்கள் என்னை பார்த்து நீ தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னார்கள். தாழ்த்தப்பட்டவருக்கு பிராமணரோடு தோளோடு தோள் கோர்த்து நடக்கும் தகுதி இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் என்னிடத்தில் உன்னால் இந்த விழாவை களங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை என்னிடம் கூறினார்கள். இந்த இடத்தில் நான் அதை கூற விரும்பவில்லை. ஆனால் அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. ஆனால் அன்று இரவு என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உருவாகின. அதற்கான பதில் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என் மனதில் ஒரு எண்ணம் உருவாகியது. நமது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள நாம் போராட வேண்டும் என்று நான் யோசித்தேன். அப்படி போராடுவதற்கு நாம் நமது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அது கட்டை இல்லை, கத்தியும் இல்லை, துப்பாக்கியும் இல்லை. நல்ல ஞானமும் சிந்தனையும் சரியான வார்த்தைகளும் தான். இந்த ஞானம், சிந்தனை, வார்த்தைகள் எல்லாம் கல்வி மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த புரோகிதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களா? கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் அது போன்ற ஆயுதங்களை நமக்கு கொடுக்க அவர்களுக்கு மனம் கிடையாது. அதனால் நமக்கு நாமே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனது மனைவி சாவித்திரி எனது முதல் சிஷ்யை. உங்கள் அனைவருக்கும் படிப்பு சொல்லித்தர உதவியாக இருப்பாள். நாம் இதுபோன்று ஞானத்தை பரப்புவோம். ஏனென்றால் ஞானம் என்ற அந்த சொத்தை தான் நமக்குள்ள நாம பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய முதல் பாடசாலை. இது தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக துவக்கப்பட்டுள்ளது. இங்கு நான் எல்லா குழந்தைகளையும் வரவேற்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில் பெண்கள் தான் எதிர்காலத்தில் இந்த தலைமுறையை வளர்க்கப் போகிறார்கள். இந்த காரியத்தை அனைவரும் எதிர்ப்பார்கள். இருந்தாலும் தைரியமாக இந்த காரியத்தை நாம் தொடர வேண்டும். ஏனென்றால் நாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் வெற்றிகரமாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நாளையில இருந்து உங்களுக்கு பாடம் ஆரம்பிக்கும். போலாம், போலாம். வணக்கம். இவள தினமும் கூட்டிட்டு வரணும். நாங்க இவளுக்கு நிறைய விஷயம் கத்து தருவோம். படிக்கிறது, எழுதுறது, கொஞ்சம் இலக்கணம், கணிதம். சரிங்கம்மா. இவள தினமும் கூட்டிட்டு வருவீங்க? கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம்மா. வாம்மா போலாம். ஜாதியை களங்கப்படுத்துறவங்களுக்கு இதுதான் கதி. தைரியமாக இரு சாவித்திரி. இது வெறும் ஆரம்பம் தான். அந்த சமூகம் நமது மீது சேற்றை தான் வாரி இறைக்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? முற்றிலும் மதிக்க தெரியாத சமூகம். அவர்களே உருவாக்கிய சேற்றில் அவர்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். இம்மக்கள் ஒருவேளை கல்வி கற்றுக்கொண்டால் இந்த சமூகத்தையே மாற்றி அமைத்து விடுவார்கள். எல்லா கரைகளையும் போக்கிவிடலாம். சாவித்திரி, நாம் ஆரம்பித்துள்ள இந்த வேலைக்கு தைரியம் மிகவும் அவசியம். வீட்டு வாசலை தாண்டி சென்று கல்வி கற்றுக் கொடுப்பது மிகவும் பெருமைக்குரிய, சாதாரண பெண்களால் செய்ய முடியாத வேலை. நீ கௌரவமாக தலை நிமிர்ந்து நட சாவித்திரி. நாம் செய்தது சரி என்று ஒரு நாள் நிரூபணமாகும். என்னாச்சுப்பா? ஜோதி, என் மருமகளுக்கு என்னாச்சு? இல்லை, ஒன்றுமில்லை. அப்புறம் எதுக்கா அழுகுறா? புடவையில சாணி சேரா இருக்கு. என்னப்பா நடந்துச்சு? பாடசாலையில் இருந்து திரும்பி வரும்பொழுது சில குழந்தைகள் சேரையும் சாணியையும் அவள் மீது தெளித்து விட்டார்கள். அப்புறம் பூவா தூவாங்க. ஜோதி, உனக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், தேவையில்லாம ஜாதி இன பிரச்சனைகளை தலையிடாதேன்னு சொல்லியிருக்கேன். தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் பெண்களுக்கும் படிக்கிற அதிகாரம் கிடையாது. ஆனா அதை நீ ஒத்துக்கிட்டா தானே அந்த பாடசாலையை திறந்து பூனாவில் இருக்கிற எல்லா பிராமணர்களுக்கும் எதிரி ஆயிட்ட. எல்லா பிராமணர்களும் அப்படி இல்லப்பா.
சில புத்திசாலி பிராமணர்களும் என் கூடயே இருக்காங்க. உன்னை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியது நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த பாதிரியார் மாஸ்டருங்க உன் மூளையை கெடுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்றத கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. நீ தான் பிடிவாதக்காரனாச்சே. ஆனா தேவையில்லாம உன் மனைவியை உள்ள இழுக்காத. ஏன்னா கல்வியால மட்டும்தான் அந்த சமூகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். எல்லாருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். நான் நமது தர்மத்தை களங்கப்படுத்த விரும்பவில்லை, திருத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். பிராமணர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க கூடாது என்று யார் சட்டம் போட்டார்கள்? கூறுங்கள். இது பிராமணர்கள் உருவாக்கிய சட்டம், அப்படித்தானே? இதெல்லாம் கடவுளோட கட்டளை. இதில் ஏன் தேவையில்லாமல் கடவுளை சேர்க்கிறீர்கள்? எந்த ஒரு நாட்டிலும் மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கடவுள் இயற்றவே இல்லை. எல்லா புத்தகங்களையும் மனிதர்கள் தான் எழுதினார்கள். ஆனால் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்பதற்காக வேத பண்டிதர்கள் இது கடவுளுடைய கட்டளை என்று பேசி பேசி இதை மறக்கடித்து விட்டார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களையும் பெண்களையும் கடவுளுடைய பெயரை சொல்லி மட்டம் தட்டி விட்டார்கள். வேற ஒன்றுமில்லை. இங்க பாருப்பா, உங்ககிட்ட நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். நமக்குன்னு நம்ம முன்னோர்கள் சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. அதை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். அதை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நானும் ஒரு விதிமுறையை உருவாக்கி உள்ளேன் அப்பா. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நிற்காதீர்கள், பயப்படாதீர்கள். இவர்களின் கட்டளைகளை ஏற்காதீர்கள். கல்வி கற்று சொல்லிக் கொடுங்கள். கல்வியினால் கிடைக்கும் ஆனந்தம் பெரியது. இந்த ஜோதியின் பேச்சை கேட்டால் நல்லது. சரியான பேத்தல். அந்த கிறிஸ்தவ ஸ்கூல்ல இருக்கிற மாஸ்டர் எல்லாம் உன் மனசுல கெட்டதெல்லாம் விதைச்சு வச்சிருக்காங்க. அப்படி என்றால் நான் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறியதை உங்களிடம் யாரும் கூறவில்லையா? என்ன? கிறிஸ்தவனாவா? உண்மையாவா? மதத்தை மாற்றிக்கொள்வது பிரச்சனைக்கான சரியான தீர்வு கிடையாது. உண்மையில் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பல விஷயங்கள் உண்மையாகவும் சத்தியமாகவும் தோன்றுகிறது. இருந்தாலும் நான் இந்துவாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் இந்துக்களின் மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். இங்க பாருப்பா, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு தெரியுமா? உன்னோட அந்த பாடசாலையை உடனே மூடி ஆகணும். உன்னோட மனைவி பாடம் சொல்லி கொடுக்கறத உடனே நிறுத்தணும். இல்லை, இது நடக்காத. எல்லாம் நடந்தே ஆகணும். இங்க பார் ஜோதி, உனக்கு கடைசி முறையா சொல்றேன். ஒருவேளை என் பேச்சையோ ஊரோட கட்டுப்பாட்டையோ மீறினேன்னு வச்சுக்கோ, உனக்கும் உன் மனைவிக்கும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான உரிமை கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். உங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும். எங்களால் எங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆதலால் இந்த வீட்டை விட்டு நாங்கள் செல்கிறோம். சாவித்திரி, நமது பொருட்களை எடுத்துக்கொள். நான் தான் ஏற்கனவே கூறினேனே, இது வெறும் ஆரம்பம் தான். சீக்கிரமாக பொருட்களை எடுத்துக்கொள். நீ இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ஜோதி? நீ என் பேச்ச கேட்க மாட்டியா? அடா, வா போகலாம். ஜோதி, நான் சொல்றத கேளு. அம்மா, ஜோதி அண்ணே. யாரு? வாருங்கள். ஓ, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. அண்ணே, உங்களோட கஷ்டங்களை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப வேதனையா இருந்தது. இவையெல்லாம் நடந்துதானே தீர வேண்டும். ஆனால் எனது பாடசாலை மூடிவிட்டதை எண்ணிதான் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இங்கிருந்து அதை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் கூடிய விரைவில் புதிய பாடசாலையை ஆரம்பிப்போம். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நான் உங்ககிட்ட உதவி கேட்க தான் வந்தேன். கூறுங்கள். அதே தக்ஷணா பிரைஸ் கமிட்டியோட பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே. அந்த காலத்தில் இருந்தே கஜானாவில் இருந்து பிராமணர்களுக்கு வருடா வருடம் தட்சணையாக ஒரு தொகையை கொடுப்பார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்தார்கள். நான் கேள்விப்பட்டவரை சில படித்த பிராமணர்கள் இந்த தட்சணை தொகையை மராட்டிய எழுத்தாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். வெறுமையாக எல்லோருக்கும் கொடுக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள். நான் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். கவர்னரிடம் கூட மனுவை அனுப்பியுள்ளார்கள் போல. சரிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நான் அந்த விண்ணப்பத்துல கோபால் ஹரி தேஷ்முக், விஷ்ணு பந்த்ர ராணாடே, அப்புறம் விஷ்ணு பாண்டேயோட கையெழுத்தையும் வாங்கியிருக்கேன். அதற்கு என்ன? இந்த விஷயத்தை அந்த பிராமணர்கள் ஏத்துக்க மறுக்கிறாங்க. இந்த தட்சணம் மத சம்பந்தப்பட்டதுன்னு கவர்னருக்கு எழுதியிருக்கிறாங்க. கவர்னர் இதுல கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அந்த ஆதிக்கக்காரர்கள் சாக்கடையின் வாடை தெரியக்கூடாது என்று எண்ணுகிறார்களா? ம். என்ன ஒரு இன கர்வம், என்ன ஒரு தேசபக்தி! இந்த மாதிரி ஆட்கள் தான் பிரிட்டிஷ்காரர்களை இப்படி விரட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களால் அவர்களை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் ஆங்கிலேயர்களை விரட்டி விடுவார்களாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய தேச துரோகி என்று சொல்லிக் கொண்டு திரிவார்களாம். சரி சரி, நான் இதில் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும்? அந்த விண்ணப்பத்துல உங்களோட பேர் இருந்தா கண்டிப்பா அவங்க 10 முறை யோசிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரத்தம் இன்னும் நன்றாகவே கொதிக்கும். ஆனா ஜோதி அண்ணே, அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை எனது பெயரை போடுவதால் உங்களுக்கு காரியம் முடியும் என்றால் தாராளமாக எனது பெயரை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. என்னை பொறுத்தவரை மராட்டிய மொழியின் எழுச்சி தாழ்த்தப்பட்டவரின் எழுச்சியாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பா. யாரெல்லாம் அந்த விண்ணப்பத்துல கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. நாளைக்கு இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நின்னு சமஸ்கிருதத்தை ஏன் எதுக்குறோம்னு சொல்லணுமா? அப்படியா? ஜோதி அண்ணே, விண்ணப்பத்துல கையெழுத்து போட நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஆனா அவங்க ஒரு கூட்டமே சேர்த்துருவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அடிதடி நடந்துருச்சுன்னா? அதை பற்றி எல்லாம் கவலையப்படாதீர்கள். நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டு திரியும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உங்கள் பக்கத்தில் நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு தைரியமாகத்தானே இருக்கும். ஆனால் அந்த காட்சியை யோசித்து பாருங்கள். மராட்டியை விரும்பும் கீழ்த்தர மக்களுக்கு எதிராக பிராமணர்களுடைய ஊர்வலம். பரவாயில்லை. சாதாரண மக்களுடைய மொழியை ஊக்கப்படுத்துவது எனது கடமை. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லும் அந்த சமூகத்தினரை நான் கண்டிப்பாக ஒழித்தே தீருவேன். இது மிகவும் வெட்கக்கேடான விஷயம். நீங்கள் எல்லோரும் இருந்தும் அந்த ஊர்வலம் அமைதியாக நடந்து முடிந்து விட்டது. அவர்கள் வெற்றியை கொண்டாடிவிட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த தாழ்த்தப்பட்டவங்களோட எப்படி போராடுறது? எங்க பார்த்தாலும் அவங்க தானே தென்படுறாங்க. அந்த பூக்கார பூலே அவன்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அவன்தான் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஆதரவா இருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நம்ம தலைமுறை பிராமணர்களுக்கெல்லாம் கலங்கத்தை ஏற்படுத்திட்டான். உதவினா அவங்கிட்ட தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா பாடசாலை வேற தொடங்கி வச்சிருக்கானா. பழைய கடைவீதிக்கு பக்கத்துல விஷ்ணுபன் தத்தே என்ற பிராமணன் தான் சொல்லி கொடுக்க போறானா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இனிமேல் என்னால் தாங்க முடியாது. அந்த தாதா மாஸ்டரை நாம் சும்மா விடக்கூடாது. நாம் தொடர்ந்து பகல் இரவு என்று அவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும். அவன் என்ன ஜாதி துரோகியாக இருக்கிறான்? அவனுக்கு என்ன ஆதாயத்தை தொடுவதாக நினைப்பா? அவன் ஆசையை நிராசையாக்க முழு ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். சும்மா விடக்கூடாது. சத்தம் போட்ட அவ்வளவுதான். யார் நீங்கள்? சத்தம் போடக்கூடாது. நாங்க உன்னை கொல்ல வந்திருக்கோம். ஏன் நான் என்ன துரோகம் செய்தேன் உனக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? இருக்கட்டும். என்னை கொல்வதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் என்னை நீங்கள் கண்டிப்பாக கொல்ல வேண்டும். கொல்லுங்கள். ஆகட்டும். சாவித்திரி, நாம் இவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் தான் படிக்க வைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துள்ளோம். அதை நீ மறந்து விடாதே. நான் இறந்து விட்டாலும் அந்த பணியை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். என்ன? நீ என்ன சொன்ன? நான் இறந்து விட்டாலும் நீ தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் வேலையை தொடர வேண்டும் என்று சொல்லுகிறேன். தாழ்த்தப்பட்டவர்களுடைய நல்லதுக்காக உழைக்கும் போதே நான் இறந்து விட்டேன் என்றாலும் கூட அது எனது அதிர்ஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆனா கீழ் ஜாதி மக்களை நீ படிக்க வைக்கிறன்றதை அவங்க சொல்லவே இல்லையே. அதை எப்படி கூறுவார்கள்? எதற்கு சொல்ல வேண்டும்? உங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இருக்கக்கூடாது என்று தானே நினைக்கிறார்கள். அதனால் தான் நீங்கள் வழிப்பறி, கொள்ளை, திருட்டு என்று இருட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ளீர்கள். நீங்களே உங்களுடைய தலையில் மண்ணை வாரி இறைத்துக் கொள்வது போல இது போன்ற செயல்களில் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு வரும்? உனது பையன், பேரன், பேத்தி என்று அனைவரும் இப்படியே ஆக வேண்டுமா? படித்து மனிதனாக மாற வேண்டாமா? காட்டில் மறைந்திருந்து வாழ வேண்டுமா என்ன? அவர்கள் தந்த 1000 ரூபாய் பெரிதா அல்லது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பெரியதா? சொல்லு. ஆ எழுத்து ஆடு. ஆ எழுத்து ஆடு. ஈ எழுத்து இலை. ஈ எழுத்து இலை. கா எழுத்து கடவுள். கா எழுத்து கடவுள். சொல்லுங்க. ஆ எழுத்து ஆடு. ஈ எழுத்து இலை. கா எழுத்து கடவுள். நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? அம்மா, எங்களை அடையாளம் தெரியுதா? தெரியுது. என்ன விஷயம்? அம்மா,
நாங்க படிக்கணும், மனுஷனாகணும். நாங்க எங்க குழந்தைகளை கூட கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க படிக்க வைங்களேன். நாங்களும் படிக்கணுமா? சரி, போய் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நான் என்ன சொல்றேனோ அதை திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆ எழுத்து ஆடு. ஆ எழுத்து ஆடு. ஈ எழுத்து இலை. ஈ எழுத்து இலை. கா எழுத்து கடவுள். கடவுள். சாவித்ரி அம்மா அட வணக்கம். சத்யகுருஜியா, நீங்க 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்க வரலையே? ஆ, எந்த பிரச்சனையும் இல்லையே? என்னன்னு சொல்றதுமா, வீட்ல இருந்து பள்ளிக்கூடம் போறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன், என்னாச்சு? சில பசங்க என்ன பின்தொடர்றாங்க, கெட்ட வார்த்தைகளால திட்டுறாங்க, கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது அவனுங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா அது அசிங்கம் தானம்மா. இது ஒரு பெரிய பிரச்சனை. பாவம், அவ தனியா இருப்பாளே. அப்படின்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். சரியா? வணக்கம். வணக்கம். அம்மா, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவரோட தங்கச்சி ஒரு விதவை. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, அவங்க உதவி எதிர்பார்க்கறாங்க. என்ன பிரச்சனை? இதையெல்லாம் இங்க வச்சு எப்படிமா பேசுறது? நீங்க என் கூட அவங்க வீட்டுக்கு வரீங்களா? நான் வீட்ல சொல்லிட்டு வரலையே. இல்ல, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நானே அப்புறமா உங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். சரி. வாங்க. இங்க பாரு, நீ சாவித்ரி அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடு. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரணும்னா அது சாவித்ரி அம்மாவாலையும் அவங்களோட கணவர் ஜோதி அண்ணனாலே தான் முடியும். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? இப்ப அதெல்லாம் பேசாத, முதல்ல சாவித்ரி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. என்ன செய்ய சொல்ற விஷ்ணுபந்த்? அம்மா, என்னோட தங்கச்சி காஷிபாய் 2 வருஷத்துக்கு முன்னாடி விதவையா வீட்டுக்கு திரும்பி வந்தா. அதுக்கப்புறம் எங்களோட ஒரு சொந்தக்காரர் இங்கேயே இந்த வீட்லயே இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுல உள்ளவங்களுக்கும் எதுவுமே தோணல. சாவித்ரி அம்மா, பல நேரங்கள்ல இவ செத்துட்டா நல்லதுன்னு தோணுது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாம காஷிபாய்க்கு உதவி செஞ்சாகணும். எப்படி உதவி செய்யறதம்மா? புனேக்கு வெளியில எங்களுக்கு எந்த சொந்தக்காரங்களும் இல்ல அங்க அனுப்பியாவது இவளுக்கு பிரசவத்தை பார்க்க சொல்லலாம். நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. எப்படியோ அவளை இந்த சங்கடத்துல இருந்து காப்பாத்துங்க. இத நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். நான் காஷிபாயை சந்திக்கலாமா? நீங்க அவளை சந்திக்க விரும்புறீங்களா? ஆமா, அவங்கள சந்திக்காம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அம்மா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல இல்லையே. அவரையும் ஆட்சேபனை சொல்ல போறாரு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்மா, போங்க. காஷிபாய், உங்க உடம்பு நல்லா தானே இருக்கு. நான் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் கண்டிப்பா உதவி செய்வேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ காஷிபாய், உங்க குடும்பத்தை அவமானத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் செய்யல. அந்த ஆளுக்காகவும் செய்யல. நான் எது செஞ்சாலும் அது உனக்காகத்தான். நான் உனக்கு தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா ஐயா, வட இந்தியா முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா இவரு நிம்மதியா ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு அமைதியா புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க வாங்க வாங்க. என்னதுங்க, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கேன். புத்தகத்தை இன்னும் எழுதி முடிக்கவில்லை, ஆனால் பெயர் வைத்து விட்டேன். அடிமைத்தனம் எப்படி இருக்கிறது? நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப உக்கிரமா இருக்கு. நான் அந்த உக்கிரத்தை தானே எதிர்பார்க்கிறேன். சரி, அதை விடுங்கள். வட இந்தியாவை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள். கான்பூர், டெல்லியில எல்லாம் பயங்கரமான கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்களால தான் அங்க கலவரமே ஏற்பட்டிருக்கு.
இந்துவும் முஸ்லிமும் சேர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்க்கிறாங்க. என்னது ஹூவா? வேற எதுவும் சொல்ல மாட்டியா? வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆங்கிலேயர்கள் எப்பொழுதும் போல எதையும் சரி கட்டி விடுவார்கள். 1822ஆம் ஆண்டு முதல் 46 வரை மகாராஷ்டிராவில் குறைவாகவா கலவரம் ஏற்பட்டது? அதன் விளைவு என்ன ஆயிற்று? வழக்கம் போல் ஆங்கிலேயர்கள் அடக்கி விட்டார்கள். ஒருவேளை இந்த முறை ஜெயிச்சிட்டாங்கன்னா? ஆமா, ஜெயிப்பார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். இருந்தாலும் கேள்வி என்னவென்றால், ஆங்கிலேயரின் இடத்தை யார் பிடிப்பார்கள்? இந்த ஆளுங்க தெரியுமா? ஆங்கிலேயர்கிட்ட தனது மகுடத்தை இவர்கள் கையாலேயே கொடுத்தவர்கள். நாட்டில் அவர்களுடைய பாதத்தை வைத்தவர்கள் தான். கிளர்ச்சி கலவரம் என்று நடந்து என்ன பயன்? நமது சமூகம் இன்னும் மாறவே இல்லையே. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள். வேற என்ன நடக்க போகிறது? அப்படின்னா நீங்க சொல்ல நினைக்கிறது, நம்ம சமூகத்துல மாற்றம் வர்ற வரைக்கும் பழங்கால வழக்கமான ஜாதி பேதம், தீண்டாம இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சி புரியணுங்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை. நாட்டினுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்த பின்னரும் கூட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இந்த திருந்தாத சமூகம் இருக்கிறதே, அது கொஞ்சமாவது திருந்தினால் நன்றாக இருக்கும் அல்லவா? ஏதாவது நல்லது நடந்தால் நல்லது தானே. குறைந்தபட்சம் சேற்றை விட்டாவது வெளியே வந்தால் போதுமே. இதுவே நடக்கவில்லை என்ற பின்னர் போராடி என்ன பயன் இருக்கிறது கூறுங்கள்? நமது நாடு சிறந்த நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தேச பக்தியாளர்களை போன்று நானெல்லாம் இல்லை. ஏனென்றால் ஆங்கிலேயரால் இந்த நாட்டில் ஒரு புதிய அலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என் படிப்பு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மேல் ஜாதி பிராமண மக்கள் நம்மை போன்ற தாழ்ந்த மக்களுக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார்களா என்ன? இருந்தாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தில். நமது நாட்டில் ஆங்கிலேயருடைய ஆட்சி எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்க போவதில்லை. இருந்தாலும் நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஏதாவது மீட்டிங் நடக்குதா என்ன? யாரெல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சோன்னா எல்லாருமே இங்க இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க சும்மா தகவலை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். பேச்சு விவாதமா மாறிடுச்சு. ஜோதிராவோட இன்னொரு பேரு விவாதராவன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, அப்ப நாங்க வர்றோங்க. வரோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். 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 வாங்க வாங்க, என்ன விஷயம்? வாங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்கவே முடியலையே. எனக்கு வழக்கமா இருக்கிற பிரச்சனைங்க தான். ஆனா இன்னைக்கு ஒரு புது விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். ஆமா, இன்னைக்கு இவரோட நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவருக்கு ஒரு விதவை தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரே அவளை ஏமாத்தி இருக்காங்க. இப்ப அவ கர்ப்பவதியா இருக்கா. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? அவர்கள் பிராமணர்கள். ஆனா நான் நம்பிக்கையா சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஒண்ணும் சாதாரண பிரச்சனை இல்ல சாவித்திரி. ஆனால் அந்த பிராமணர்கள் விதவைகளுக்கு மறுமணம் செய்ய அனுமதி தரவில்லை என்றால் இப்படித்தானே ஆகும். உடம்பை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? இது அவர்களே உருவாக்கிய பிரச்சனை தானே. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனையில இருக்கா. பயங்கரமா பயந்து போயிருக்கா. பிரசவத்தை பார்க்கலான்னு பார்த்தா நம்பிக்கையானவங்க கூட யாரும் இல்ல. ஆனால் அவர்கள் நம்மிடம் எந்த மாதிரியான உதவியை எதிர்பார்க்கிறார்கள்? வேணா நம்ம அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? பிரசவம் வரைக்கும் தான். இங்கயா? பிராமணர்களுக்கு தொந்தரவு கொடுத்தது பத்தாதன்று இது வேறையா? இங்க பாருங்க ஐயா, உங்களால மட்டும்தான் இந்த உதவியை செய்ய முடியும். நீங்க தான் எப்பவுமே சொல்வீங்களே, நம்ம சமூகத்துல எல்லாரும் பெண்கள் கிட்ட ஈனத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்வீங்களே. இது உண்மைனா அந்த பொண்ணு பிராமணனா இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? அவளும் தலைவணங்கி தானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. அட 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 அட, கேட்டீங்களா ஐயா? என்னுடைய மனைவி இவ்வளவு தைரியசாலி என்று நானே எதிர்பார்க்கவில்லை. சரி, இந்த வார்த்தை தவிர நான் வேற என்ன கூற முடியும்? நான் ஒன்னும் அதிகமா பேசல. ஆனால் நிறைய பேச வேண்டும். எனக்கு உன்னை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. இங்க பாருங்க, நாளைக்கே நீங்க காஷிபாயை கூட்டிட்டு வர ஏற்பாடு செய்யுங்க. நாளைக்கே கூட்டிட்டு வரேன். கிளம்புறேன். நான் உள்ள இருக்கிற அறையை காலி பண்ணி வைக்கிறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். கேளுங்க, நம்ம கிட்ட இடம் இருந்தா இந்த விதவை பெண்மணிகளுக்கு எல்லாம் நம்மால் காப்பகம் அல்லது அனாதை ஆசிரமம் கட்ட முடியாதா? ஏனென்றால் அந்த கர்ப்பவதி பெண்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள் கூறுங்கள். என்ன கேட்டீங்கன்னா, இதை விட அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்யவே முடியாது. நாம அப்படி செஞ்சோம்னா பல விதவை பெண்களை தற்கொலையில இருந்தோ சிசு கொலையில இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். சரி, முதலில் அந்த பெண்ணை இங்கு அழைத்து வாருங்கள். அதன் பின்னர் என்ன செய்யலாம் என்று பாருங்கள். சரிங்கய்யா, வரேன். வாருங்கள். ஏய் ஏய், தூங்குறான். சாவித்திரி, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நினைக்கிறாய்? யஷ்வந்த். பெயர் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஹேய், யஷ்வந்த் என்ற பேரு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம அவனை தத்தெடுத்துக்கலாமா? அவனுக்கு ஒரு குடும்பம் வேணும், நமக்கு குழந்தை வேணும்.
ஆ, சரி சரி, கண்டிப்பாக. ஐயா. யாரு? நீயா? ஆமாங்க ஐயா. நான் ஒன்னும் கூப்பிடலையே. இப்ப எதுவும் எனக்கு தேவையில்லை. இல்லைங்க ஐயா, காசி பாய் கூப்பிட்டாங்கன்னு தான் இங்க வந்தேன். அதான் உங்க வீட்டுல ஒரு விதவை இருக்காங்களே, அவங்க தான். அவங்களுக்கு என்னவா? அவளது தலையை மொட்டையடிக்க வந்தாயா? ஆமாங்க, அவங்க தான் என்ன இங்க வர சொன்னாங்க. எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்! விதவைகளை மொட்டையடிப்பது எனக்கு பிடிக்காது என்று உனக்கு தெரியாது? நான் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தெரிந்தும் நீ இதை செய்ய வந்துள்ளாயா? என் வீட்டிற்கே வந்துள்ளாய். இல்லைங்க ஐயா, என் மேல கோவப்படாதீங்க ஐயா. உண்மையா எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது, அவங்க தான் என்ன கூப்பிடுறாங்க. நான் உன் மேல கோவப்படல, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல எந்த கோபமும் படல. நான் சொல்றதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீயும் உனது கூட்டாளிகளும் விதவைகளுக்கு மொட்டையடிக்க மாட்டேன் என்று தீர்மானமாக கூறிவிடுங்கள். பிராமணர்களிடம் சொல்லிவிடுங்கள். அவர்கள் பாட்டிற்கு இந்த முரட்டுத்தனமான பழக்கத்தை தொடர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை கத்தி எடுத்துக்கொண்டு அவர்களை மொட்டை எடுத்துக் கொள்ள சொல்லுங்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கூற வேண்டும். பிராமணர்கள் இந்த பயங்கரமான செயலை நிறுத்தும் வரையில் நீங்கள் அவர்களுடைய மீசையும் தாடியையும் எடுக்கக்கூடாது. நீங்க சொல்றது உண்மையிலே சரிதாங்க ஐயா. தைரியமாக செயல்பட்டால் தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும். நம்மிடம் இருக்கும் ஒரே வழி இதுதான். 1873ஆம் வருடம் தலித் போராட்டம் நடந்த ஒரு முக்கியமான வருஷம். அந்த வருஷம் தான் ஜோதிராவ் புலே அவருடைய புஸ்தகமான குலாம்கிரியை வெளியிட்டார். புத்தகத்தில் இருந்த விஷயங்கள் பிராமணர்களை பெரிய அளவில் பாதிச்சது. ஜோதிராவ், நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற. உன்னால பேசாம இருக்க முடியாதா? உன் மனசுல என்ன நினைச்சுனால் எதுவும் செய்ய முடியாது சாஸ்திரி. இந்த முறை என்ன பிரச்சனையை ஆரம்பித்து வைத்துள்ளீர்கள் சாஸ்திரி? இதோ இந்த புத்தகம் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை எழுதி இருப்ப. மதம் தாழ்த்தப்பட்டவங்கள அடிமையாக்கிச்சா? ஜாதி பிரிவினை வேதத்தோட கட்டளையால உருவாச்சு. அந்த வேதத்தை கடவுள் எழுதலன்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ண போறியா? என்னால் கண்டிப்பாக கூற முடியும் சாஸ்திரி. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு புத்தகத்தையும் கடவுளோ அல்லது தேவர்களோ எழுதவில்லை. ஒருவேளை வேதத்தை எழுதியது கடவுள்தான் என்று எண்ணினால் அவர்கள் அந்த மன பிரமையிலேயே கழிக்கட்டும். எங்களை தயவு செய்து விட்டு விடுங்கள். ஆனால் எங்கள் இனம் அந்த பிரமையிலிருந்து விலகி இருப்பதுதான் நன்று. உங்களை போன்று இந்த கிரந்தங்களை படிப்பது எங்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது. ஜோதிராவ், பிராமணர்களை வெறுக்க நீதான் மக்களுக்கு கத்து கொடுத்திருக்க. கண்டிப்பாக இல்லை. பிராமணர்களை எனது நண்பர்களாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆதலால் தான் அவர்கள் செய்யும் தவறை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். பிராமணர்களுக்கும் எனக்கும் எந்த பகையுமே கிடையாது. பிராமணர்கள் செய்யும் செயலை எதிர்த்து தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். சாஸ்திரி அவர்களே, தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய முக்கியமான சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இங்க பாரு ஜோதிராவ், நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த மாதிரி கேவலமான ஒரு கீழ்த்தரமான புத்தகத்தை எழுதி சமூகத்துக்கு சேவை செய்யறதா நினைக்காத. உன்னால் எதுவும் செய்ய முடியாது சாஸ்திரி. வேதங்களும் புராணங்களும் கடவுள் உருவாக்கியது என்று கூறாதீர்கள். இல்லை என்றால் தேவையில்லாமல் நான் புத்தகத்தில் கண்டதையெல்லாம் கிறுக்கி உள்ளதாக கூறாதீர்கள். இங்கே பாருங்கள், முதலில் போய் மராட்டிய இலக்கியத்தை கற்றுக்கொண்டு அதன் பின் என்னிடம் வந்து எழுதாதீர்கள் என்று கூறுங்கள். உங்களை போன்று இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பியவர்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல திராணிகள் இல்லை. உங்களிடம் நான் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படி கூறினாலும் உங்களிடமிருந்து பயன் எதுவும் இல்லை. இந்த நகரத்தை வித்வான்களின் நகரம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்ற ஆட்களுக்கு அந்த பெருமை போய் சேர்ந்து விட்டது. சாஸ்திரி, நீங்க எங்களுக்கு துணையாக இல்லாமல் இந்த நாட்டை மூழ்கடிக்கிறீர்கள். சமுதாயத்தின் சீர்திருத்தங்களை உங்களால் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியே தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலும் சமுதாயம் உங்களை விழுங்கிவிடும். எல்லோரும் பலியாகி விடுவீர்கள். அதன் பிறகு உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் என்றும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். குலாம்கிரி புத்தகத்தினுடைய வெற்றியோட உச்சத்துல ஜோதிராவ் புலே 1873ஆம் வருஷம் சத்திய சோதக்குங்கிற சமூகத்தை விதைச்சார். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ராஜாராம் மோகன் ராயோடைய பிரம்ம சமாஜ்யம் நம்ப ஆரம்பித்துள்ள இந்த சமுதாயத்தையும் இந்த வித்வான்கள் தான் துவக்கி வைத்துள்ளார்கள் என்று நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். அவர்களுடைய கவனம் எல்லாம் மேல்தட்டு மக்களை திருத்த வேண்டும் என்பதுதான். சீர்திருத்தம் செய்யறவங்க அங்க 101 பேர் சேர்ந்துள்ளார்கள். வர்ண விஷயத்தோட முக்கியமான வேலைகளை கத்துக்கிறதும் அதை முடிச்சு வைக்கிறதுலயும் அவங்களுக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. இருந்தாலும் சில பேர் அவங்கள ஆகாயத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல எண்ணுகிறார்கள்.
நீ என்ன பாராட்டுனா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரமா உதவி செஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. ஐயா, நீங்க சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் மகாதேவ் கோவிந்தராணாவை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீர்கள் இல்லையா? அவர் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி. நான் ஒரு முறை போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நான் மறுமண விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்ட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா வர தோணல. நீங்க மகாராஷ்டிரா சீர்திருத்தவாதிகளோட தலைவர். அதிக பிரசங்கத்தனமா நான் பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சுக்கவே முடியல. உங்க வயசுல இருக்க ஒரு ஆம்பளை 11 வயசு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீர்திருத்தம் எப்படி சரியா நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் உங்களை வேற மதிக்கிறாங்க, உங்களை பெரிய மனுஷனா வேற நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்களுடைய குறைகளை எல்லாம் உங்ககிட்ட யாராலையும் சொல்ல முடியல. நான் ஒரு சாதாரண உழவன். நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அதனாலதான் உங்களை நான் நேர்ல பார்த்து சொல்றேன். இங்க பாருங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய தந்தை எனக்கு ஆணையிட்டாரு. அதனால நான் மணக்க வேண்டியதாகி போச்சு. என் மனைவி என்னை விட ரொம்ப சின்னவங்கன்றதுல மறுப்பே இல்ல. ஐயா, உங்க இந்த திருமணம் உங்க வயசுக்கும் பொருத்தமானதும் இல்ல, உங்க சமுதாயத்தினருக்கும் பொருத்தமானதா இல்ல. ஆனா ஐயா, உங்கள மாதிரி இந்த சீர்திருத்தவாதிகளே சொல்றத செய்யறது இல்லைன்னு தான் மக்கள் நம்புறாங்க. இதனால நம்ம 10 வருடம் பின்தங்கி போயிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியில்லாத செயல். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இது மாதிரி தான் இருக்கு. திருவாளர் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்ட தவிர இந்த மேல் ஜாதி சீர்திருத்தவாதிகள்ல ஒருத்தர் கூட சொல்ற எதையுமே சரியா செய்யறதே கிடையாது. சமீபத்துல கூட ராவ் சேவோட தங்கச்சி விதவையானப்ப கூட அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இங்க பாருங்க ஐயா, நீங்க பேசுறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருமே இந்த திருமணத்தை எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, இந்த பூனா நகரத்துல மக்கள் என்ன தர்ம துரோகின்னு சொல்றாங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு நான் மொட்டை எடுக்க விடல. இத கேட்டு பிராமண கழகமும் என் மேல பயங்கர கோபமா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பிராமண கூட்டமே தேன் கூட்டுல இருந்து வர்ற தேனீக்கள் மாதிரி என்ன கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு போய் பயந்துகிட்டு உங்களுடைய தங்கச்சி வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீங்களே துணிஞ்சு விட்டீங்களா? நீங்க அவங்களை கட்டாயப்படுத்துறீங்க. அவங்க வாழ்நாள்ல இருக்கிற முக்காவாசி நேரமும் இருட்டறையிலேயே உட்கார்ந்து இருந்து சோஸ்திரங்களை எல்லாம் படிக்க சொல்லி காலங்களை கழிக்க சொல்கிறீர்கள். தனிமையிலேயே துடித்து துடித்து அவர்கள் ஒரு நாள் இறந்து விடுவார்கள் தெரியுமா? ஐயா, நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் உங்களை விட இந்த உலகத்தில் கொடூரமான மனிதன் வேறு யாருமே கிடையாது. நீங்க எல்லாருமே பேசுறதோட சரி, செயல்படுறதே கிடையாது. நீங்கள் எல்லாரும் பதவி பதவி என்ற ஒரு பேர் ஆசையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சமுதாயத்தினர் முன்னர் மாலையை அணிந்து கொண்டு நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். புதிய சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தேன் என்று ஒரு பொய்யான பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ராவையா, பிராமணனாக இருந்து கொண்டு உங்களுடைய மத சம்பிரதாயங்கள் எல்லாம் உங்க மனதிலிருந்து சுத்தமாக அழிந்து விட்டதா? உங்களை விட எங்களை போன்ற உழவர்களே மேல். உங்களை போன்ற எந்த அந்தஸ்தும் மரியாதையும் சமூகத்தில் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் எதை கூறுகிறோமோ அதை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப ஏமாற்றமாகவும் இருக்கிறது. நான் உங்களிடம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கீழ்த்தரமான சமூகத்தினர் முன்னாடி நீங்கள் பயந்து போய் நிற்கிறீர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மேல் ஜாதி மக்களினுடைய சீர்திருத்த போராட்டங்களில் கலந்து கொள்வது என்பது ஒரு கிளப்பில் போய் கூத்தடிப்பதற்கு சமமான ஒரு செயல். மக்கள் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள், புத்தகங்களை எல்லாம் கொடுப்பார்கள். சமூகம் ஒரு அடி கூட முன்னேறாது. சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது கீழ்த்தட்டு மக்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த லட்சியத்திற்காகத்தான் இந்த சபையை நாம் ஏற்படுத்தி உள்ளோம். அதனுடைய எண்ணமும் இதுதான். நண்பர்களே, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கடவுள் ஒருவர் தான், அவருடைய குழந்தைகள் தான் நாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கும் மத்தியஸ்தராக யாரையும் நினைக்காதீர்கள். எனக்கு புரோகிதர்கள் மேல் எந்த கோபமும் கிடையாது. அவர்கள் பிறப்பு இறப்பு கல்யாணம் என்ற பெயரில் நம்மளை எல்லாம் தாக்குகிறார்கள். அவர்களை ஒரே அடியாக ஒதுக்குவோம். கண்டிப்பாக ஒரு நாள்
சரித்திரத்தில் பேசப்படுவோம். இந்த பாரதத்திலேயே முதல் சமூகம் நமது சமூகம் தான் என்று இந்த உலகத்தில் சீர்திருத்தம் செய்துள்ளோம் என்று எண்ணுவார்கள். நண்பர்களே, நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அனைவரும் நமது சபையினுடைய உறுப்பினராக மாற வேண்டும். எனக்கு சில உண்மையானவர்களை கொடுங்கள். கிராமம் கிராமமாக சென்று இந்த பாகுபாடுகளை எல்லாம் ஒழித்து கட்டுவோம். அவர்களுக்கெல்லாம் பாட தெரிந்தால் இன்னும் நல்லது. அவர்கள் எல்லாம் பாட்டு பாடி நமது தகவல்களை கொண்டு சேர்க்கட்டும். போவானம் வரை நமதை பார்க்கிற எங்கிலும் நம்மினமே வாழ்க்கையே மாறும் நிறைவுடனே யாவையும் சமமாய் நினைப்போமே. சோகமது போனது வாழ்வது மாறுமே வாவா. சோகமது போனது வாழ்வது மாறுமே வாவா. சோகமது போனது வாழ்வது மாறுமே வாவா வா வா வா. மனித இனமே சமமே என்றார், அது நமக்கு இருந்தால் போதும் ஐயா. ஈசனும் ராமனும் தனித்தனிதான் கோவிலில் வைத்தே வேண்டுகிறார். எல்லாமும் ஒரே கருவிலே தோன்றினோம் பாபா. எல்லாரும் ஒரே கருவிலே தோன்றினோம் பாபா. எல்லாரும் ஒரே கருவிலே தோன்றினோம் பாபா வா வா வா. நீங்க இங்க உடனே வந்து ரொம்ப நல்லது டாக்டர். விஷ்ணு சாஸ்திரிக்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். ஆதலால் நீங்கள் சென்று அவரை பரிசோதிக்க வேண்டும். ஆனா விஷ்ணுமத் மேல் ஜாதியை சேர்ந்தவர் ஆயிற்று. உங்கள் மேல் சேற்றை வாரி இறைத்தவர், தன்னைத்தானே மராட்டிய மொழியின் சிவாஜி என்று கூறுபவர், உங்களை அவமானப்படுத்த தேடிக்கொண்டிருப்பவரை நான் தேடி செல்ல வேண்டுமா? பிராமண டாக்டர்கள் பூனாவில் நிறைய இருக்கும் பொழுது என்னையே நீங்கள் அழைக்க வேண்டும். பூனாவில் கூட நிறைய டாக்டர்கள் இருக்கிறார்கள் வைத்தியரே. ஆனால் உங்களை போன்ற வைத்தியர் அங்கு யாருமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், விஷ்ணு சாஸ்திரி மிகவும் நேர்மையான மனிதர். அவருடைய தேசபக்திக்கு நாம் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அவர் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் கிடையாது. அவருடைய சொல்லிலும் செயலிலும் வித்தியாசமே இருந்தது கிடையாது. நீங்க சொல்வது போன்று மேல் ஜாதிக்காரர்களை எதிர்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் அவர்களை வெறுக்க கூடாதல்லவா? ஜாதியை பயன்படுத்தி கோவப்படக்கூடாது. செல்லுங்கள், நீங்க போய் அவரை பார்த்து விட்டு வாருங்கள். சரி. வாங்க டாக்டர் சார், வாங்க. விஷ்ணு சாஸ்திரியோட வயிறு ரொம்பவும் எரியுதான். வைத்தியர் மருந்து கொடுத்திருக்காரு, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. வலியில துடிக்கிறாரு, ரொம்ப கத்துறாரு. உள்ள வாங்க. சாஸ்திரி ஐயா, சாஸ்திரி ஐயா, டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. இந்த பூனா நகரத்துல இருந்து இந்த விவசாய டாக்டர் தான் கிடைச்சானா? நான் எப்படியும் சாகத்தான் போறேன். இருந்தாலும் கீழ் ஜாதிக்காரன் கொடுத்த மருந்த நான் தொட்டு சாகணும்னு நினைக்காதீங்க. நீ கொடுக்கிற மருந்த சாப்பிட்டு உயிர் வாழ்றதை விட சாகிறதே மேல். நீங்க பிராமணர்களையும் ஆரிய தர்மத்தையும் வெறுக்கிறீங்க. வெறுக்கிறீங்களா இல்லையா? உங்களை விட அந்த பாதிரியாரே மேல். உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவத்தன்மை புகுந்துருச்சு. போ, முதல்ல இங்க இருந்து போயிடு. எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. போயிடுன்னு சொல்றேன்ல. நீ பிராமணர்களோட துரோகி. நீ எனக்கு வைத்தியம் பார்க்க கூடாது. போயிடு. நீ எனக்கு வைத்தியம் பார்க்க கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் டாக்டர். என்னால் தான் இப்படி உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. என்னால் இப்படி நடக்கும் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சரி, அவர்தான் இப்பொழுது இறந்து விட்டாரு. ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சாஸ்திரி விஷம் அருந்தியுள்ளார். போலீஸ் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் டாக்டர் சர்டிபிகேட் கேட்கிறார்கள். அதில் சாஸ்திரி இயற்கையாகத்தான் இறந்தார் என்று கூற வேண்டுமாம். அந்த சர்டிபிகேட் கிடைக்கும் வரையில் அவருடைய பிணத்தை எரிப்பதற்கு போலீஸ்காரர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு இன்னொரு முறை கஷ்டம் கொடுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். சாஸ்திரியோட கண்ணோட்டம் தவறுதான், சரி. ஆனா அவருடைய உண்மையான ஈடுபாடு மிகவும் சரியானது. அந்த மாதிரி ஒரு ஆள் இறந்ததற்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு நடப்பது சரியல்ல. நேத்து நீங்க அவரை பார்த்திருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு சாஸ்திரி இயற்கையாகத்தான் இறந்தார் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்து விடுங்கள்.
ஐயா, உங்களோட பொறுமைக்கும் தயால குணத்திற்கும் எல்லையே இல்லை. நான் கண்டிப்பா சர்டிபிகேட் எழுதி கொடுக்கறேன். ஆனால் சாஸ்திரி உயிரோடு இருந்திருந்தால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் மரணம் இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டது. மரணத்தோடு சேர்ந்து வலியும் போய்விடும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன். ஆனால் உண்மையில் இன்று அதை கண்டுவிட்டேன். பாட்டாளி மக்களின் கல்வி தந்தை வாழ்க! ஏழைகளின் ஒளி விளக்கே வாழ்க! எங்கள் எதிர்காலமே வாழ்க! நண்பர்களே, நீங்கள் என்னை போன்ற படித்த சாதாரண ஆள் மீது அன்பையும் பக்தியையும் வைத்துள்ளீர்கள். அதற்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள என்னிடம் வார்த்தைகளே ஒன்றுமில்லை. சமீபத்தில் படேரா ஐயா வீட்டில் டியூன் கான் கட்சைட்ஸ் ஆஃப் கர்நாடகர் பெரிய விருந்து ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளார்கள். என்னையும் அந்த விருந்தினில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனால் என்னை அந்த விருந்தினுள் உள்ள அனுமதிக்காமல் தடுத்து விட்டார்கள். காரணம், எனது உடலில் இருந்தது உழவனுடைய சாதாரணமான துணி. அதுக்கப்புறம் ஹரிராம் டியூக் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்கும் போது நான் சொன்னேன், நீங்க இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது உண்மையான பாரதமே கிடையாது. மேல்தட்டு அலங்காரம், தங்க வைர நகைகள், இந்த பிரம்மாண்டம், இது வெறும் பாரதமே கிடையாது. இவையெல்லாம் கெட்டுப்போன தண்ணீர் மேல் படிந்திருக்கும் வெறும் அழுக்குகள். உங்களுடைய விக்டோரியா அம்மா ஆட்சி புரியும் உண்மையான பாரதம் கிராமம் கிராமமாகத்தான் உள்ளது. அங்கு பல பேர் பட்டினியாக கிடைக்கிறார்கள். மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு பட்டினியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அஞ்ஞானம் இருக்கிறது, பஞ்சம் உள்ளது. ஜாதி மதம் என்ற பெயர்ல அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறார்கள். கை கால் நல்லா இருக்கும் மனிதர்கள் எல்லாம் மிருகம் போல் வாழ கட்டாயப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மையான பாரதம் என்று சொன்னேன். நான் டியூக் கிட்ட இன்னொன்றும் சொன்னேன். இங்க பாருங்க மதிப்புக்குரியவரே, நீங்கள் அந்த பாரதத்தை பார்க்க வேண்டுமா என்று கேட்டேன். ஏழைகளின் எதிர்காலமே வாழ்க! எங்களின் கல்வி விளக்கே வாழ்க! எங்களின் எதிர்காலமே வாழ்க! இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று தான் இந்த சபையை இன்று நான் ஆரம்பித்தேன். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்று வரையில் நிறைவேறவில்லை. ஆதலால் நம்முடைய போராட்டங்களை எல்லாம் இன்னும் நாம் தீவிரப்படுத்த வேண்டும். மேல் ஜாதிக்காரங்க, பொதுமக்கள் சபை மற்றும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக மேலும் நிறைய உரிமைகளை எல்லாம் கோரி போராட்டங்களை எல்லாம் அறிவித்துள்ளார்கள். இது நல்லதுதான். மகாத்மா ஜோதிராவ் பூலே 1890ஆம் வருஷம் காலமானார். அன்னையிலிருந்து 30 வருஷம் கழிச்சு எல்லாருடைய உரிமையை நிறைவேறணுங்கிறதுக்காக, அரசை எதிர்த்து போராடணுங்கிற ஒரே காரணத்துக்காக மகாத்மா காந்தியினுடைய தலைமையில இந்திய நேஷனல் காங்கிரஸ் பொதுமக்களுக்குன்னு ஒரு கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைவேறுச்சு. 1932வது வருஷம் மகாத்மா காந்தியை ஏர்வாடா ஜெயில அடைச்சு வச்சப்ப ஜோதிபாபுடைய கனவு நியாயமானதுன்னு நினைச்சு ஜோதிராவ் பூலே உண்மையாவே ஒரு மகாத்மான்னு சொன்னார். உண்மையான பாரதமே கிடையாது. மேல்தட்டு அலங்காரம், தங்க வைர நகைகள், இந்த பிரம்மாண்டம், இது வெறும் பாரதமே கிடையாது. இவையெல்லாம் கெட்டுப்போன தண்ணீர் மேல் படிந்திருக்கும் வெறும் அழுக்குகள். ஏழைகளின் எதிர்காலமே வாழ்க! எங்களின் கல்வி விளக்கே வாழ்க! எங்களின் எதிர்காலமே வாழ்க! இம்மண் மீது நமக்கென்று நிலையேதும் இல்லை. ஓர் கருவோடு வந்தோர்க்கு மதம் ஜாதி தொல்லை. ஓர் கருவோடு வந்தோர்க்கு மதம் ஜாதி தொல்லை. நம் வாழ்வோடு எப்போதும் சோகங்கள் இருமே. அட ஆனாலும் அப்போதும் சந்தோஷம் வருமே. அட ஆனாலும் அப்போதும் சந்தோஷம் வருமே. உன் வாழ்வோடு தர்மம் இல்லாமல் இல்லை. நீ செல்கின்ற வழிகளில் சோகங்கள் இல்லை. உன் பொன் வாழ்வில் இன்பம் கண்டாலே போதும். சொர்க்கம் வந்தாலும் தோற்காமல் வாழும். அவ்வின் சொர்க்கம் வந்தாலும் தோற்காமல் வாழும். தீராமல் மாறாமல் ஏதுண்டு இங்கே. நம் பூந்தேசத்தில் இன்பம் பூத்தாடக்கூடும். நம் பூந்தேசத்தில் இன்பம் பூத்தாடக்கூடும். பார்த்தானாக தோன்றும் ஓர் உயர்வினை வாழ்வே. நம் வாழ்வெங்கும் தோன்றும் ஓர் ஆனந்த பாதை. நம் வாழ்வெங்கும் தோன்றும் ஓர் ஆனந்த பாதை. உன் ஞானத்தை
நாதத்தை கேட்டு நல்வழியோடு செல்லு, எத்திசையான போதும் நல்வாழ்வுண்டு நாளும். எத்திசையான போதும் நல்வாழ்வுண்டு நாளும். இம்மண் மீது நமக்கென்று நிலையேதும் இல்லை, ஓர் கருவோடு வந்தோர்க்கு மதம் ஜாதி தொல்லை. ஓர் கருவோடு வந்தோர்க்கு மதம் ஜாதி தொல்லை. எத்திசையான போதும் நல்வாழ்வுண்டு நாளும். எத்திசையான போதும் நல்வாழ்வுண்டு நாளும். இந்த ஜாதி பேதத்தினால கடந்த காலத்துல பல சமுதாயங்களுக்கு கொடுமைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிவு சார்ந்த வேலைகளுக்கும் கை வேலைகளுக்கும் இடைவேளை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. தத்துவங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்மளுடைய இந்த எண்ணத்தை முழுவதுமா மாத்தி ஆகணும். ஏன்னா இது சமீபத்திய நிலைமைக்கும் இப்ப இருக்கிற சிந்தனைகளுக்கும் அப்படியே எதிரானது. இப்போ சம உரிமை காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் பாரதத்திலேயாவது சம உரிமை நம்மளுடைய இலக்கா இருந்தே ஆகணும். हिरण्यगर्भात् समवर्तताग्रे भूतस्य जातः पतिरेकासीत् सदाधार पृथिवीं जामुते मां कस्मै देवाय हविषा विधेम. கருணை கொண்டுமை காத்து நின்றிடும் ஒளியை கொண்டு வா, ஜொலிக்கும் ஜோதி ஆற்றலாகியே தோன்றும் மகான். காணா நிறைவை கல்லாத பொருளை காட்சியாக்கும் பரம்பொருளே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடம் இன்பமாய் போற்றி. தூரில் துரும்பில் காண்பது எதுவும் நீயே, துன்பம் துயர் தொலைத்திடும் வழியே, இதயம் மகிழும் இடம் பொருளே. மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடம் இன்பமாய் போற்றி. பக்தியில் உருகும் பக்தனி மனதை அறியும் இறைவா, பெருவன நலமே பெரும் வரமே நீ தருவாயே. கல்லான மனமும் பால் போல் வழியே மாற்றுவாயே. மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடும் இன்பமாய் போற்றி. ஓம் சங்கரநாதா சத்திய வேதா நீயே துணையாயில்,